இதுக்கு முன்னாடி உங்களோட கேஸ் ஸ்டவ் கண்ணாடி அடுப்பு சில்வர் அடுப்பு பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி லைட்ரு எப்படி பற்ற வைக்க நிறைய பேருக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, எந்த லைட்ருமே பாத்திரத்தை வச்சு அடிக்கக்கூடாது. நீங்கள் பாத்திரத்தை வைக்காததுக்கு முன்னாடி இப்படி பர்னரை ஒட்டியும் ஒட்டாமையும் அடிக்கணும். இப்படி ஸ்பார்க் போகிற லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இது தான் வருது, எல்லா லைட்டும் அப்படி தான் வருது. அதனால் இப்படி பர்னரை ஒட்டி ஒட்டாமையும் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் பாத்திரம் வைங்க. முதல்லையே பாத்திரம் வச்சிங்கன்னா இப்படி அடிச்சிங்கன்னா பின்னாடி குபீர்னு தீ வரும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த கேஸ் பாட்டுக்கு வெளியில் போட்டு அடிக்கிறப்ப டக்குன்னு போட்டு எக்காரணத்தை கொண்டும் பாத்திரத்தை வைக்காததுக்கு முன்னாடி இப்படி பர்னரை ஒட்டியும் ஒட்டாமல் அடிக்கணும். இப்போ வர லைட்டெல்லாம் ஒரு தடவை 2 தடவை அடிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வாரத்துக்கு ஒருக்கா லைட்டை தொடச்சி வச்சுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா தாலிக்கு அனுப்ப செவுத்துல ஓட்டுற மாதிரி இதுலேயே விட்டு, அதனால வீக்லி ஒன்ஸ் கட்டாய ட்ரை கிளாத் போட்டு தொடச்சி வச்சிங்கன்னா லைஃப் இருக்குது. லைட்டை முடிஞ்ச மட்டும் அடுப்பு பக்கத்தில் வைக்காமல் தள்ளி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.